வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ரெட் ரைஸை வச்சு தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். ஆமாங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம செஞ்சு காமிக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இது கூடவே மங்களூர் சாம்பார் செஞ்சுருக்கோம். அந்த ரெசிபியும் சீக்கிரமாக அப்லோட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானுக்கு அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ரெட் ரைஸ் தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 3 கிலோ ரெட் ரைஸ் எடுத்துருக்கோம். இது ரெட் ரைஸ்ன்னு சொல்கிறதா ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்கிறதா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ இதை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம். அது ரொம்ப கலர் போகும். பாருங்கள், நம்ம 2 முறை வாஷ் பண்ணியிருக்கோம். இன்னொரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஊற வச்சிடலாம் 1 மணி நேரத்துக்கு. நம்ம 3வது முறை வாஷ் பண்ணிட்டுருக்கிறோம். அப்பவும் பாருங்கள் கலர் வந்துகிட்டே இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ரெட் ரைஸை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சூடு வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு அரிசி இதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதை அலசி ஊற்றிடலாம். அப்படியே அதில் இது நல்லா வேகட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிக்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். நீங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு எப்படி செக் பண்ணுறதுன்னா, உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். தண்ணியில் உப்பு கரெக்டாக இருந்தானாக்கா ரைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணியில் அரிசி போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக 1/2 மணி நேரம் மேலே டைம் எடுக்குங்க இது அரிசி வேகிறதுக்கு. இப்போ கரெக்டாக 40 நிமிஷம் ஆகிருக்கு இந்த அரிசி வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறோம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை பாருங்கள். இந்த மாதிரி வெந்ததானாவே இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை எடுத்து இப்போ வடிச்சிடலாங்க. இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் முழுசாக வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அது மேலே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு லகன் வச்சுக்கலாம். அதில் 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் சூடேறி வரட்டும். நம்ம இப்போ தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். ரெட் ரைஸ் தேங்காய் சாதம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் 50 கிராம். அது கூடவே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் 50 கிராம். அடுத்ததாக கடுகு போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. சீரகம் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. சாப் பண்ண இஞ்சி 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 5 1/2 பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் மாறி வரட்டும். இந்த சமயத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்காக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் 1/2 கிலோ வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். அதிகமாக ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா க்ரன்ச்சியாக வர மாதிரி இருந்தாவே போதும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம 2 தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளும் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறோம். ரெட் ரைஸில் தேங்காய் சாதம் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து இந்த மசாலாவில் போட்டுக்கலாங்க. இந்த ரைஸ் சேர்த்துக்கிறப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரைஸ் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இந்த தாளிப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப நல்லா மனமாக இருக்குது. ஏன்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் மங்களூர் ரெசிபியாக செஞ்சுட்ருக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி, அதுவும் உங்கள் ஊரில் ஃபேமஸாக இருக்கிறது நம்ம சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னாக்கா அது எந்த ஊருன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு என்ன ரெசிபின்னு பேரை சொல்லுங்கள். சீக்கிரமாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோவை. அவ்வளோதாங்க, இதை சூப்பராக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட போயிடலாம். இது கூடவே மங்களூர் சாம்பார் செஞ்சுருக்கோம். அதை வச்சு சாப்பிட்றோம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி இந்த வீடியோக்கு அப்புறம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அந்த ரெசிபி வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. ஓகே மக்களே, நம்ம செஞ்ச ரெட் ரைஸ் தேங்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.